வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை முதல் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். இன்று தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு பின்பு நாளை தமிழகம் முழுவதும் அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மயிலாப்பூர் தொகுதியில் மந்தவெளி மார்க்கெட் பகுதியில் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரை அதிமுக மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இதனால் முதலாக தற்போது சென்னை மாவட்டத்திலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் ஆரம்பிக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்காத நிலையில் முதல் நாளாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை நாளைய தினம் துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாப்பூர் தொகுதியை தொடர்ந்து மற்ற தொகுதிகளிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது இன்றைய தினம் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மாவட்டத்தை தொடர்ந்து டெல்டா, கொங்கு பகுதிகள், தென் மாவட்டங்களில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முழுமையான ஒரு தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட இருக்கிறது. அதிமுகவின் தலைமை கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இபிஎஸ் அவர்கள் கூட்டியிருக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பின்பு தேர்தல் அறிக்கை வெளியாகும். தேர்தல் அறிக்கை வெளியிட்டதற்கு பிறகு நாளை முதலே தன்னுடைய சூறாவளி சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார். கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடுகள் நிறைவடைந்திருக்கின்றன. இன்னும் சிறிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு மட்டும் நிறைவடைய இருக்கிறது. ஒரு சில கட்சிகள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதற்கான இந்த பேச்சுவார்த்தைகளும் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நாளை மயிலாப்பூரில் அவருடைய பிரச்சாரத்தை அதிகாரப்பூர்வமாக துவங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது.